பட்ஜெட் 2026 வந்துட்டு போனதே தெரியல இல்லையா? நிறைய பேருக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா பெரிய சத்தம் ஆரவாரம் இல்லாம உங்க பணத்தை நேரா பாதிக்கிற மாதிரி சில முக்கியமான மாற்றங்களை அரசாங்கம் செஞ்சிருக்கு. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். உண்மைய சொல்லுங்க, இந்த பட்ஜெட் ரொம்ப போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சா? ஏன்னா பெருசா எந்த அறிவிப்பும் இல்ல, அதனால இத பத்தி பேச ஒண்ணுமில்லன்னு நினைச்சீங்களா? ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, சத்தம் போடாம நடக்கிற மாற்றங்கள் தான் ரொம்ப ஆபத்தானதுன்னு. இந்த பட்ஜெட்ல அதுதான் நடந்திருக்கு. வாங்க அந்த சின்ன சின்ன வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பெரிய விஷயங்களை இப்ப பார்க்கலாம். சரி, முதல்ல யாருக்கு ஆப்பு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா ட்ரேடர்ஸ் தான். அவங்க பாக்கெட்டை காலி பண்ற ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வெறும் ட்ரேடர்ஸ் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட ஆரோக்கியத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். எஸ்டிடி, அதாவது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ். இது என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பங்குச்சந்தையில ஷேர் வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன கமிஷன் மாதிரி கட்டுறது. ஆனா இப்போ அந்த சின்ன கமிஷன் கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்போ இந்த டேபிள பாருங்க. ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு வரி கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் அதிகமா ஏறி இருக்கு. அதாவது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற லாபத்துல அரசாங்கம் எடுத்துக்கிற பங்கு இப்ப இன்னும் அதிகமா போகுது. இது எதுக்குன்னு கேட்டா, சின்ன ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாம் சூதாட்டம் மாதிரி பண்றாங்க, அவங்கள கட்டுப்படுத்ததான்னு ஒரு காரணம் சொல்றாங்க. ஆனா நிஜம் என்னன்னா, இது சின்ன மீன்களை மட்டும் இல்ல, பெரிய திமிங்கலங்களையும் சேர்த்து பிடிக்கிற வலை மாதிரிதான். அதாவது எல்லாரையும் பாதிக்கப் போகுது. ஒரு சின்ன வரி உயர்வு தானேன்னு நினைக்கலாம், ஆனா அதோட விளைவுகள் ரொம்ப பெருசு. ஒன்னொன்னா பார்க்கலாம். முதலாவது, உங்க முதலீட்டை பாதுகாக்க நீங்க செய்யற செலவு, அதாவது ஹெட்ஜிங் காஸ்ட் அதிகமாகும். ரெண்டாவது, ஒவ்வொரு ட்ரேடும் காஸ்ட்லி ஆகும், இதனால ரிஸ்க் அதிகமாகும். கடைசியா மார்க்கெட்ல பணப்புழக்கம், அதாவது லிக்விடிட்டி குறையும். இது எல்லாருக்குமே நஷ்டம்தான். சரி, ட்ரேடர்ஸ் கதை முடிஞ்சுது. அடுத்து தங்கத்துல முதலீடு பண்றவங்களா நீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி இருக்கு. இது வெறும் பணத்தை பத்தின விஷயம் கிடையாதுங்க. அரசாங்கம் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையே கேள்வி கேட்கிற ஒரு விஷயம் இது. சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ், அதாவது எஸ்ஜிபிஸ். முன்னாடி என்ன சொன்னாங்க? நீங்க எப்படி வாங்கினாலும் சரி, மெச்சூரிட்டி அப்போ வர்ற லாபத்துக்கு வரி கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. ஏப்ரல் 2026க்கு அப்புறம் நேரா ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் வரி விலக்கு. நீங்க செகண்டரி மார்க்கெட்ல, அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரி விலக்கு கிடையாது. இது ஒரு பெரிய யூ டர்ன். அப்போ இதோட அர்த்தம் என்ன? நீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு எஸ்ஜிபிய வாங்குறப்போ வரி விலக்கு உண்டு என்ற நம்பிக்கையில தானே வாங்கியிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த வாக்குறுதி காத்துல பறந்துச்சு. ஒரு பாலிசிய நம்பி முதலீடு செஞ்சவங்களுக்கு இது நியாயமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இது ஒரு வரி விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ஒரு ஆட்டத்தோட நடுவுல ரூல்ஸ மாத்துற மாதிரி இருக்கு. இப்படி இருந்தா எதிர்காலத்துல அரசாங்கம் கொண்டு வர எந்த ஒரு முதலீட்டு திட்டத்தையும் எப்படி முழுசா நம்புறது? இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரி சரி, போதும் இந்த டென்ஷனான விஷயங்கள்லாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்ஜெட்ல சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. வாங்க அதையும் பாத்திரலாம். வெளிநாட்டுக்கு டூர் போக பிளான் பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ். முன்னாடி இருந்த அதிகப்படியான டிசிஎஸ் வரி இப்போ ரொம்பவே குறைஞ்சிருக்கு. எவ்ளோ தெரியுமா? வெறும் 2% தான். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு டிராவல் பேக்கேஜ் புக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பழைய ரூல் படி 25,000 ரூபாய் டிடிஎஸ்ஸா உங்க பணத்துல பிளாக் ஆகும். ஆனா புது ரூல் படி வெறும் 10,000 ரூபாய் தான். அதாவது உங்க கையில உடனடியா 15,000 ரூபாய் மிச்சம். இதுவே கொஞ்சம் பெரிய பேக்கேஜ். ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு புக் பண்ணா என்னாகும்? பழையபடி 20% வரியில 1,50,000 ரூபாய் பிளாக் ஆயிருக்கும். ஆனா இப்போ வெறும் 30,000 ரூபாய் தான். உங்க கையில மிச்சமாகிற பணம் எவ்வளோ தெரியுமா? 1,20,000 ரூபாய். இது ரொம்ப பெரிய நிவாரணம். இந்த நல்ல செய்தி டிராவலுக்கு மட்டும் இல்ல, வெளிநாட்டுல படிக்கிற பசங்களுக்கு பணம் அனுப்புறவங்களுக்கும் சரி, மருத்துவ செலவுகளுக்காக பணம் அனுப்புறவங்களுக்கும் சரி, 10 லட்சம் ரூபாய்க்கு மேல அனுப்புனா டிசிஎஸ் வரி 5%லிருந்து 2% குறைஞ்சிருக்கு. சரி, நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த பட்ஜெட் நமக்கு என்ன சொல்ல வருது? குறிப்பா எல்லாரும் எதிர்பார்த்த இன்கம் டாக்ஸ் விஷயத்துல என்னதான் ஆச்சு? எல்லாரும் சொன்ன மாதிரி இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல எந்த மாற்றமும் இல்ல. அதே பழைய கதை தான் தொடருது. ஆனா இந்த மாற்றம் இல்லைன்ற விஷயத்துக்குள்ளேயே பலரும் கவனிக்காத ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கும் இருக்கிற சட்டத்திட்டங்களை சரியா பயன்படுத்தினா ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து 25 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் 0 இன்கம் டாக்ஸ் கட்ட முடியும். நம்ப முடியலையா? ஆனா அதுதான் உண்மை. இதுக்கு தேவையெல்லாம் சரியான வரி திட்டமிடல் தான். அப்போ
இந்த பட்ஜெட்டோட மொத்த சாராம்சம் என்ன? 4 முக்கியமான விஷயங்கள். 1, ட்ரேடிங் பண்றது இனிமே காஸ்ட்லி. 2, எஸ்ஜிபி விஷயத்துல அரசாங்கத்தோட நம்பகத்தன்மை கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. 3, வெளிநாட்டு பயணம், படிப்பு செலவுகள்லாம் இப்ப கொஞ்சம் சுலபமாயிருக்கு. 4, மிக முக்கியமானது, டாக்ஸ் பிளானிங் தான் இப்பவும் கிங். ஆனா கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஒரு முதலீட்டுக்கான விதிகளை பாதி வழியில மாத்த முடியும்னா நம்மளோட நீண்டகால எதிர்காலத்துக்காக எப்படி தைரியமா முதலீடு செய்யறது? இந்த கேள்வியோட உங்களை விட்டு போறேன், யோசிச்சு பாருங்க.